ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நடந்த மேக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 7 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதாவது 7 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2024 நடந்தது எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸாம் நடந்த மேக்ஸ் கொஷின்ஸ் 25 கொஷின்ஸ் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம்னா, அதாவது ஒரு டாப்பிக்னு பார்க்காம நம்ம அந்த கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது நமக்கு எல்லா டாப்பிக்குமே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, அதோட பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இந்த மார்ச் மந்த்துக்கான நம்மளோட ஷெடியூல், அதாவது நம்ம எப்படி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா, மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ ஆல்டர்னேட் ஒரு நாள் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வரும், ஒரு நாள் இந்திய அரசியலமைப்பு வரும். இது மாதிரி நம்ம மாற்றி வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, 20% முட்டை உடஞ்சிடுச்சு, அதாவது புரோக்கன் ஆகிடுச்சு இல்லையா. 25% முட்டையை வந்து கெஸ்ட்டுக்காக ஒதுக்கி வச்சுட்டாங்க, எடுத்து வச்சுட்டாங்க, கெஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. 22 முட்டையை சாப்பிட்டுட்டாங்க, வந்தவங்க சாப்பிட்டுட்டாங்க. ஓகே, ஈட்டன் சாப்பிட்டுட்டாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஒதுங்கின பர்சன்டேஜ் எவ்வளோ, 20 + 25 45% முட்டை வந்து ஓரமாக இருக்குது. இதை வந்து நம்மளுக்கு நம்பரில் கொடுத்துருக்காங்க, 22% கொடுக்கல, நம்பரில் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, மொத்த முட்டை எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ மொத்த முட்டையை நம்ம 100%ன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100%, மொத்த முட்டை வந்து 100% அப்படின்னா அதில் 45% என்ன ஆகிட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க இல்லையா. அப்போ 100ல் 45 போயிட்டுனா எவ்வளோ வரும்ப்பா, 55% முட்டையை என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டுருக்காங்க. இப்போ 45% எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ 100ல் 45 போயிட்டுனா 55% முட்டை தான் என்னது, எடுத்து வச்சிருக்கிற முட்டை. அதாவது இந்த 22 முட்டை வந்து 55% அப்படின்னு அர்த்தம். 55%னா இந்த 22 முட்டை. அப்போ நம்ம 100% எத்தனை முட்டை, இதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ இதுமாரி இந்த ஸ்டேட்மெண்ட் பாக்ஸ் மெத்தடில் கொண்டு வந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம், இந்த 22 × 100 கிராஸ் பண்ணணும் இல்லையா. 22 × 100 டிவைட் பை 55. 11வது வாய்ப்பாடாட்டி அடிக்கலாமா, 5 டைம், இது 2 டைம், 5 இங்கே 5 டேபிள் ஆட்டி அடிச்சோன்னா 20, 2 2 4, ஒரு 0, 40. ஸோ ஆன்சர் 40. ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன். அடுத்த கொஸ்டின் என்ன, சிம்பிளிஃபிகேஷன். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 225/729. இந்தமாரி சிம்பிளிஃபிகேஷன் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து என்ன ஸ்கொயர் ரூட் ஆயிருக்கு. அப்போ ரூட்டுக்கு நம்ம ஒரு 20 முடிக்குமாச்சு ரூட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, அதாவது 1 ஸ்கொயர் அப்படி சொல்கிறேன். ஸ்கொயர் டேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 20 முடிக்கும் அது தெரிஞ்சு வச்சாதான் இதேமாதிரியான கொஸ்டினை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததும் இப்போ அந்த ஸ்கொயர் டேபிள் தெரிஞ்சவங்களுக்கு இப்போ ஈஸியாக தெரியும். இப்போ 225 வந்து என்ன பண்ண வரும், 15 × 15 225. ரூட் எடுத்தால் என்னது 15, 729, 729, 27 டைம், 25 5 டைம் 144, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. புரிஞ்சுக்க முடியுதா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இப்போ டிவைடர் இது என்ன இருக்குது, 16 ஸ்கொயர் பண்ணால் 4, 81க்கு ரூட் எடுத்தால் 9 இல்லையா. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அதானே சொல்லியிருக்காங்க. இதை இங்கே கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. 3 டேபிளில் இருக்குல்ல, 5 டைம்ஸ் வருமோ, 3 டேபிளில் பண்ணலாம் இல்லையா, 5 டைம்ஸ் வரும். 5 இங்கே 9. இப்போ நமக்கு சிம்பிளிஃபையாக கிடச்சிச்சா, 5/9 - 5/12. இப்போ இந்த இடத்த நான் என்ன பண்ணிக்கிறேன், டிவைடை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றோம்னா என்ன பண்ணுவோம், கீழே உள்ள நம்பர் மேலே போகுமா. ஸோ மல்டிப்ளை 9/4. புரிஞ்சுக்க முடியுதாப்பா. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனில் மாற்றோம்னா கீழே உள்ள நம்பர் மேலே போகும், அப்படியே ரெசிப்ரோக்கலில் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் 9/4 அப்படின்னு சொல்லி நான் 9/4 அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ என்ன 9 12 இந்த டேர்முக்கு வந்து எல்சிஎம் எடுப்போம் இல்லையா. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல, அப்படி பண்ணலாம் இல்லையா. ஸோ 5 12s are 60, 9 5s are 45. டிவைட் பை 9 × 12 × 9/4. இப்போ இந்த 9 கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. ஓகே, அடுத்தது இந்த 60 - 45 பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் போது 15. 15 டிவைட் பை இங்கே ஒரு 12 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, 12 × 4. 3 டேபிள் அடிக்கலாம் இல்லையா. 5 3s are 15, 4 3s are 12. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா 5 கீழே 4 × 4 16. நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள், 5/16 இஸ் த ஆன்சர். ஓகே, கொஞ்சம் இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். ஓகே, அடுத்த சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ அவங்க சொல்லிட்டாங்க 900 பாய்ஸு 600 கேர்ள்ஸு இல்லையா. 900 பாய்ஸு 600 கேர்ள்ஸு, இவங்க எல்லாம் தான் எவ்வளோ டோட்டலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு. அதில் 70% பாய்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டாங்க, 85% கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகாதவங்க, டிட் நாட் பாஸ் இல்லையா, தேர்ச்சி பெறாத மாணவர்கள், ஃபெயில் எத்தனை பேர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பாய்ஸில் மொதல் எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ 900 × 70% என்ன பை 100 போடுவோம் இல்லையா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. ஸோ 0க்கு 0 கேன்சல். 90 × 7 பண்ணோன்னா 630. இது வந்து பாய்ஸில் 630 பேர் பாஸு, இது பாஸு இல்லையா, பாஸ். இப்போ 600ல் 85% டிவைட் பை 100, 0க்கு 0 கேன்சல். 6 × 85 510 கேர்ள்ஸு பாஸு. இப்போ நம்மளுக்கு மொத்த பாஸ் எவ்வளோ அப்போ பார்த்தா
மொத்த பாஸ்னா 630 + 510 பண்ணால் மொத்த பாஸா எவ்வளோ 1140 பேர் பாஸ் ஆனவங்க இல்லையா? பாஸ் ஆனவங்க 1140 பேர். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் ஃபெயில் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் தானே கால்குலேட் பண்ணுவோம் நம்ம. இப்போ மொத்தம் வந்து என்னது, இவங்க வந்து ஒரு 75%. ஓகே, இப்போ 100% அப்படிங்கிறது டோட்டல் ஸ்டூடெண்ட் இல்லையா? இப்போ 900 பேர் 600 பேர் 2 பேரும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க? 1500 பேர். 100% 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அப்போது நம்மளுக்கு எத்தனை சதவீதம் ஃபெயில் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்மளுக்கு 1500 பேர் மொத்த ஸ்டூடெண்ட்ஸ், 600 + 900 பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் 1140 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. இது வந்து டோட்டல், அதில் 1140 பேர் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க? 360 பேர். இதை மைனஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டோட்டல் ஸ்டூடெண்ட்டில் 1140 மைனஸ் பண்ணால் 360 கிடைக்குமா? 360 பேர் அப்போ ஃபெயில் ஆயிருக்காங்க. இந்த 360 பேர் தான் எத்தனை % அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுமாரி பாக்ஸ் மெத்தடில் கொண்டு வந்துட்டோம்னா என்ன பண்ண போகிறோம்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோமா? 360 × 100 / 1500. ஸோ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணலாமா? 5 times நான் ஃபஸ்ட்டு 3 டேபிள் அடிக்கிறேன். 120 again 1 time இங்கே 24. ஸோ 24%. ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், 24%. ஓகேயா? புரிஞ்சுக்க முடியுதா? நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் HCF ஆஃப் 396, 504 and 336. இதுக்கு HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கு சிம்பிளாக பார்த்தோம்னா, இப்போ வந்து இதேமாரி கொடுத்துருக்காங்கன்னா இதில் நான் ஃபஸ்ட் எடுத்து தான் ஆப்ஷனை செக் பண்ணுவேன். இவ்வளோ பெரிய நம்பர் உட்காந்து HCF எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன், ஆப்ஷனை செக் பண்ணோம். ஆப்ஷனில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கப்பா? 36, B வந்து 72, அடுத்தது C வந்து 79, D வந்து 12. இல்லை எனக்கு ஈஸியான நம்பர் என்ன, நம்மளுக்குலாம் தெரிஞ்சது 12. 12 டேபிளில் டேரெக்டாக நம்மளுக்கு 12 தெரியாது. நான் வந்து 6 2s are 12, ஃபஸ்ட்டு இருக்கிற 2 டேபிளில் 6 2s are 12 அப்படி கணக்கு பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த 396, 504, 3636 6 டேபிள் அடி டேலி ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். 6 டேபிள் அடி பண்ணால் இங்கே 66 வரும், இங்கே 84, இங்கே 106 கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆன்சர் 12 இருந்தால் இந்த இடத்துல என்ன டேபிள் போடணும்? 2 டேபிள் போடணும். ஓகே, 2 டேபிள் போட்டால் என்ன வரப்போகுது? இங்கே 33, 42, 53. இந்த 33, 42, 53 எந்த டேபிளில் டேலி ஆகும்? சரி, நம்ம 3 டேபிள்னு எடுத்தாலும் இது டேலி ஆகும், இது டேலி ஆகும், ஆனால் 53 டேலி ஆகாது இல்லையா? அப்போ நம்ம HCFனா என்ன அர்த்தம்? மூணுமே ஒரே டேபிளில் டேலி ஆகணும், அதான அர்த்தம். அப்போ நம்மளுக்கு 6 2s are 12. ஸோ அப்போ ஆன்சரும் 12 தான். அதனால் இப்படி டேரெக்டாகவே இப்போ நான் எடுத்த ஆப்ஷனில் கிடச்சிச்சு. எந்த சின்ன நம்பர் எடுத்திங்கனாலும் இதுமாரி கிடச்சிடும். இல்லை இது டேலி ஆகிற மாதிரி இருக்குன்னா அப்போ அடுத்த ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் அப்படியே, அது இந்த 6 2s are 12. இப்போ 36 ஆனிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், 36ல் 6 2s are 12, 12 மைனஸ் ஆகிட்டு இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அதுக்கான கால்குலேஷன் 14 இருக்குது. அப்போ 7 2s are 7 டேபிள் ஒரு தடவை, 2 டேபிள் ஒரு தடவை, அது மாதிரி அப்படி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது. இந்த சம்மில் HCF ஆஃப் பாலினாமியல்ஸ் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே யூஸ் பண்ண போகிறது ஷார்ட்கட் மெத்தட். ஃபஸ்ட் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? x = 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிற ஒரு வேல்யூ. ஓகே, இந்த எல்லா பாலினாமியல்ஸ்க்கும் x = 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆகும்? 1 cube, அதாவது இங்கே 1 cube போட்டோம்னா 1, 1 ஸ்கொயர் பண்ணால் +1, -1 +2 இப்படி ஆகுமா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? 2 × 1 cube 2 தான், 5 × 1 ஸ்கொயர் 5 தான், +5 × 1 5, -3 ஆகுமா? ஓகே, இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி டேலி பண்ணால் எவ்வளோ கிடைக்க போகுது? 3 கிடைக்குமா? இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி டேலி பண்ணால் -1 கிடைக்கும். இந்த 3க்கும் 1க்கும் HCF எடுத்தால் என்ன வரப்போகுது? 1ஆல் மட்டும் தானே பண்ண முடியும் HCF. 3யும் 1க்கும் HCF எடுத்தால் 1. இப்போ நான் ஆப்ஷனுக்கு போகிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன? x² + x + 1. இப்போ நான் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 1² 1 +1 என்ன கிடைக்குது? எனக்கு 3ன்னு கிடைக்குது. நம்மளுக்கு HCF என்ன வரணும்? 1ன்னு வரணும். ஸோ அப்போ இதை ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி எடுக்கிறேன். x² - x - 1. அதாவது இது பாசிட்டிவ் நெகட்டிவ், ஃபஸ்ட்டில் உள்ள நெகட்டிவை விட்டுடுங்க, நம்மளுக்கு HCF வந்து பாசிட்டிவில் தான் கிடைக்கும் 1ன்னு. ஓகே, இது ஏன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1² - 1 பண்ணோன்னா இங்கே -1ன்னு கிடைக்கும். ஸோ -1 ஆன்சர் கிடையாது, நம்மளுக்கு பாசிட்டிவில் ஆன்சர் வரணும். அடுத்த ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் சி என்ன? x² - x + 1. இது இப்போ 1² 1 -1 +1 பண்ணால் என்ன கிடைக்க போகுது? 1 கிடைக்க போகுது. ஓகே, நம்மளுக்கு 1 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிக் பண்ணாதீங்க, அடுத்த ஆப்ஷனையும் செக் பண்ணிப்போம். ஓகே, x² + x - 1 இதான் டி ஆப்ஷன் இல்லையா? அதேமாதிரி 1² 1 +1 -1 போட்டோன்னா என்ன வருது? 1 தான் வருது. பார்த்தீங்களா, இது ரெண்டுமே சேமாக வருது. இப்போ இது ரெண்டுத்தில் எது ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நான் எக்ஸுக்கு வந்து 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 1ன்னு வச்சேன்னா எக்ஸுக்கு 2ன்னு வைக்கிறேன். எங்கே? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனில், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x = 2ன்னு இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறேன். x³ 2 cube ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். x³ அதாவது இங்கே என்ன? x³ 2 cube அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ 8 4 -2 +2 ஆகுமா? ஓகே, இது ஃபஸ்ட்டு டேர்ம். அடுத்து 2x³ அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறேன். பண்ணால் 16 20 +10 -3 அப்படின்னு ஆகுமா? புரிஞ்சுக்க முடியுதா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் x = 2ன்னு இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டேலி பண்ணோம்னா 12ன்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் டேலி பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஆமாம், 3ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம HCF வந்து 12க்கும் 3க்கும் எடுக்கணும். 12க்கும் 3க்கும் எடுத்தால் HCF என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஓகே,
நம்ம இப்போ HCF வந்து எவ்வளோக்கு எடுத்தோம் 12க்கும் 3க்கும் எடுத்தோம் 12க்கும் 3க்கும் HCF எடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் HCF 3ன்னு கிடைக்கும் இல்லையா இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் ஆப்ஷன் சியா டியா அப்படிங்கிறது தானே நம்மளோட கன்ஃபியூஷன் இப்போ ஆப்ஷன் சி என்னப்பா x² - x + 1 இப்போ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 2 தானே இங்கே சப்ஸ்டிட் பண்ணி போட்டுருக்கேன் x = 2ன்னு ஸோ x = 2ன்னு வைக்கிறேன் ஸோ 2² 4 - 2 + 1 எவ்வளோ கிடைக்கும் 3ன்னு கிடைக்குது அடுத்த ஸ்டெப்பில் x² + x - 1 இதுக்கு 2² வந்து 4 + 2 - 1 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு இங்கே HCF என்ன கிடைக்கணும் 3 தான் கிடைக்கணும் ஸோ 5 ஆன்சர் கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி x² - x + 1 நீங்கள் இந்த மாதிரி எந்த வேல்யூ 3 4 5 6ன்னு எந்த வேல்யூ எக்ஸுக்கு அடுத்தடுத்து கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் இது மாதிரி ஆன்சர் கிடைச்சிடும் ஓகே ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கனாலே 35 56 91 இப்போ வந்து இது 3 தாட்டி டிவைட் ஆகும் இந்த நாலு ஆப்ஷன் வந்து இது 3 தாட்டி டிவைட் ஆகும் டிவைட் ஆனால் நமக்கு ரிமைண்டர் 7 கிடைக்கும்னு சொல்லுவாங்க இதேமாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த மற்ற நம்பரை விட்டுருங்க 35ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த 5 அப்படிங்கிற அந்த லாஸ்ட் டிஜிட்டில் வர 5 எப்படி நம்ம எத்தனை நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் ஆகும் 5 தான் கிடைக்கும் இல்லையா 5 இல்லை 0 அதில் தான் கிடைக்கணும் இல்லை 5ல் கிடைக்கலாம் இல்லை 0ல் கிடைக்கலாம் அப்படி தான் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இல்லையா ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க 7 வந்து ரிமைண்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ நம்மளுக்கு 40 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்தோம்னா 40 நம்மளுக்கு இருக்குது 0 வந்து அந்த 5 டேபிளில் வரும் ஆனால் இங்கே 40 இருக்கு 40 மைனஸ் பண்ணால் 7 கிடைக்கணும்னா அப்போ என்ன இருந்திருக்கும் 33 இருந்திருக்கும் 33 5 டேபிளில் வராது ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது அடுத்து 36 47ன்னு கிடைச்சிருக்கு சரி இப்போ இதில் வந்து 7 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 40ன்னு கிடைக்குமா இல்லை 7 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 40ன்னு கிடைக்குமா 40 5 டேபிளில் டேலி ஆக சான்ஸ் இருக்குது இதை பெண்டிங்கில் வைப்போம் அடுத்து 33 7 கழிச்சோன்னா என்ன வரப்போகுது சான்ஸே இல்லை ரவுண்டாக கிடைக்கவே கிடைக்காது 54 7 கழிச்சோன்னா ரவுண்டாக கிடைக்காது 33 கிடைக்கும் இங்கே 4ன்னு கிடைக்கும் ஸோ அப்போ இது ரெண்டுமே கிடையாது ஸோ ஆப்ஷன் பி தான் புரிஞ்சுக்க முடியுதா ரிமைண்டர் 7 கிடைக்க போகுது 40ங்கிறது 5 டேபிளில் கால்குலேட் ஆக போகுது இல்லையா டிவைட் ஆக போகுது அவங்க சொன்னது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஓகே ஓகே இப்போ நமக்கு 21x² / 35xy² இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துப்போம் 21 35 நான் எடுத்துக்கிறேன் ஓகே 7 டேபிள் அடி கால்குலேட் பண்ணலாம் இல்லையா 3 ஆட்டி டேலி ஆகும் 5 திரும்ப 3 1 5 திரும்ப 5 அடி பண்ணோன்னா 1 1 அப்போ 7 3 சார் 21 × 5 105 கிடைக்குமா 21 × 5 105 கிடைக்குமா ஸோ அப்போ 105 அப்படிங்கிறது எல்சிஎம் நம்பர் இப்போ நம்மளுக்கு இந்த x² y² எப்படி போடணும் அப்படின்னா இதுமாரி சம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் இப்போ எந்த அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா x y z அப்படி எது கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸும் ஒய் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் XY எடுத்து எழுதிட்டேன் இதில் பவரில் வந்து எது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த பவர் எடுத்து எழுதிக்கணும் ஓகே பவரில் எந்த வேல்யூ ஹையஸ்ட் இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும் இப்போ எக்ஸில் ஹையஸ்ட் வேல்யூ ரெண்டுத்தில் x² ஸோ x², ஒயில் ஹையஸ்ட் வேல்யூ y². ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன 105 x² y² இஸ் த ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள் ஓகே இது ரொம்ப ஈஸி அவங்க என்ன சொல்லிட்டாங்க எக்ஸ் ஒய்ன்னு 2 பேர் காம்படிஷனில் கலந்துருக்காங்க அவங்களோட ரேஷியோ 10 11ன்னு சொல்லிட்டாங்க அவங்க 2 பேர் சேர்ந்தெடுத்த மார்க் 84 பாயிண்ட் அதில் ஒய்யோட மார்க் மட்டும் ஒய்யோட பாயிண்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின் இல்லையா இப்போ அவங்க கொடுத்துருக்கதே நம்ம எழுதுவோம் எக்ஸ் ஒய் எவ்வளோ 10 11ன்னு சொல்லிட்டாங்க இவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்தது தான் எவ்வளோ 84 அப்போ ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது எக்ஸ்ன்னு அதை வச்சுக்கலாம் 10 + 11 x = 84 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்போனா 10 + 11 x எவ்வளோ 21 x = 84 அப்போ எக்ஸோட வேல்யூ 84 / 21 இப்போ 7 டேபிள் ஆட்டி அடிப்போமே 3 டேபிள் ஆட்டி அடிச்சா 7 டைம் 28 டைம்ஸ் எகைன் வந்து 7 டேபிளே அடிப்பணும் இல்லையா இங்கே 4 டைம்ஸ் அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 4 நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க எக்ஸோட வேல்யூ 4 நம்மளுக்கு கேட்கல ஒய்யோட பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒய்க்கு எவ்வளோ ரேஷியோ 11x அப்போ இந்த லெவலில் எக்ஸுங்கிற இடத்த சப்ஸ்டியூட் பண்ணலாமா 11 × 4 44 அப்போ ஒய்யோட பாயிண்ட் எவ்வளோ 44 பாயிண்ட் ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள் 44 பாயிண்ட் ஓகே இந்த கொஸ்டினில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதாவது 3 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி 40 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா 2 ஹவருக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவாங்க அதானே கேட்டிருக்காங்க ஓகே இப்போ நான் ஒரு சைடு வந்து யூனிட்ஸாக வச்சுக்கிறேன் இன்னொரு சைடு வந்து ஒரு சைடு யூனிட்ஸாக வச்சுக்கிறேன் இன்னொரு சைடு வந்து என்னது அந்த மினிட்ஸில் கொடுத்துருக்காங்களா இருங்க ஒரு சைடு மினிட்ஸில் வச்சுக்கிறேன் ஒரு சைடு யூனிட்ஸில் வச்சுக்கிறேன் மினிட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 40 மினிட்ஸ்க்கு 3 யூனிட் கரண்ட் ஓடுதுன்னா 2 ஹவர்னு கேட்டிருக்காங்க இல்லையா இங்கே 2 ஹவர்னு சொல்லியிருக்காங்க இங்கே மினிட்டில் கொடுத்துருக்கனால நம்ம 2 ஹவரை மினிட்டில் மாற்றணும் 1 ஹவருக்கு எத்தனை மினிட் 1 ஹவருக்கு 60 நிமிஷம் இல்லையா 1 மினிட் அப்போ 2 ஹவருக்கு 60 + 60 எவ்வளோ 120 அப்போ 120 மினிட் 120க்கு எவ்வளோ இதான் நம்மளுக்கு கொஷின் இப்போ இதேமாதிரி பாக்ஸில் கொண்டு வந்துட்டோன்னா என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் 120 × 3 / 40 இது கேன்சல் ஆகிடும் 0 0 கேன்சல் ஆகிடும் 4 அடிச்சோன்னா 1 டைம் 3 டைம் 3 3 சார் 9 ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்கள் 9 யூனிட்ஸ் ஓகே ரொம்ப சிம்பிள் ஓகே இந்த கொஷினில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு 81 ஸ்டூடெண்ட் வந்து 448 மீட்டர் 56 நாளில் முடிக்கிறாரு பெயிண்டிங் பண்ணினா அப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு 160 மீட்டர் 27 நாளில் முடிச்சிருப்பாங்க இது மினிமேன் ஒர்க்கு இல்லையா நம்ம இது டைம் அண்ட் ஒர்க்கில் m1 × day 1 / work 1 = m2 × day 2 / work 2 இந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்படி தானே அப்ளை பண்ணுவோம் சரி இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு 81 பேர் 56 448 மீட்டருக்கு வரைகிறாங்கன்னா எவ்வளோ பேர் தான் கேட்டிருக்காங்க 27 பேர் 160 மீட்டருக்கு எவ்வளோ
எவ்வளோ பேர் முடிப்பாங்க இல்லையா? இப்போ எக்ஸை எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வரலாமா? 81 × 56 × 160 டிவைட் பை 448 × 27. இப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? 81. இதேமாரி பெரிய பெரிய டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் டேலி ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு டேபிளில் டேலி ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இந்தமாரி மேலேயும் பெரிய நம்பர் கீழே பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா நான் மேலே உள்ள பெரிய நம்பர் கீழே உள்ள பெரிய நம்பர் எதாவது மேட்ச் பண்ணி பார்ப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 இருக்கு இல்லையா, 6ல் வந்து 8 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 6 3s are 18 அப்படி வருது இல்லையா? அதனால நான் என்ன பண்ண போகிறேன், 56ல் இந்த 448 வருதான்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அப்போ 6ல் எது வந்தால் 8 வந்தால் 18 கிடைக்குது இல்லையா? ஓகே, இப்போ நான் 6 × 8 56 × 8 அதாவது 6 3s are 18 கிடைக்கும், 8 6s are 48 அந்த வேல்யூவும் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் இந்த 48 வந்திருக்கு, அதனால நான் வந்து 56 × 8 ட்ரை பண்ணி பார்த்தப்போ எனக்கு 448 நிஜமாவே வந்துச்சு. ஸோ அப்போது 56 வந்து எத்தனை டைம்ஸ் வரப்போகுது? 8 டைம்ஸ் வரப்போகுது. இங்கே 1 டைம்ஸில் இப்போ 56 1 டைம், இங்கே 8 டைமில் இப்போ கேன்சல் ஆகிட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த 8 அடிக்கலாம் இல்லையா? எந்த டேபிளில் அடிக்கலாம்? 2 டேபிள் அடித்தோன்னா இங்கே 16 வந்து 8 டேபிள் அடிக்கலாம், இங்கே 20 கிடைக்கும். அகைன் இந்த 27ஐயும் இந்த 81ஐயும் நம்ம வந்து 9 டேபிள் அடிக்கலாம் இல்லையா? 9 டேபிள் அடித்தோன்னா இங்கே என்ன கிடைக்க போகுது? 3 டைம்ஸ் கிடைக்கும், இங்கே வந்து 9 டைம்ஸ் கிடைக்கும். அகைன் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 3 டைம்ஸ் கிடைக்கும், இங்கே 1 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ 3 2s are எவ்வளோப்பா வரப்போகுது? 60. ஸோ ஆன்சர் வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. ஓகே, அது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுனாலே நம்மளோட ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, கொஷனில் என்ன எஸ்ஐ கண்டுபிடிக்கணும், என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்தாலே PNR/100. இதுக்கு டேட்டா என்னென்ன இருக்குது? பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,000 கொடுத்துட்டாங்க. என் எவ்வளோப்பா? 4 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 6 அதான் கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்களா? இல்லை, அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவர் பெற்ற தொகை 79,040 அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரி, அமௌண்ட்டை வச்சு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? பிடிக்கலாம். என்னது? பிரின்சிபல்லேருந்து அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் எஸ்ஐ கிடச்சிடுமா? அப்போ 79,040 52,000 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 27,040 ரூபான்னு கிடைக்கும் இல்லையா? இதுதான் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம கொண்டுட்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எஸ்ஐ PNR/100 ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன். ஓகே, ஆர் ஈக்குவல் டு இந்த ஆர் தானே கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன போதும்? எஸ்ஐ × 100 டிவைட் பை PN இப்படின்னு கிடைக்குமா இந்த ஃபார்முலா? இப்போ நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 27,040 × 100 டிவைட் பை 52,000 × 4. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாமா? இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாமா? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு டேபிளை வந்து நீங்கள் இங்கே பக்கத்தில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ 52 வந்து எத்தனை டைம் பண்ணால் டேலி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 டைம் பண்ணால் டேலி ஆகும். ஸோ ஃபைனலி 52/4. இப்போ 52 4 கேன்சல் பண்ணால் 13 டைம் வரும். 4 வாய்ப்பில் 13 டைம் வரும். ஸோ ஆர் வந்து எவ்வளோ? 13%. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், ஆர் 13%. நீங்கள் மல்டிப்ளிகேஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே, இந்த டேபிளில் வருமா அந்த டேபிளில் வருமானு பார்த்தாலே டக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் தான் நிறையா பண்ணணும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 இயர்ஸாக இருந்தால் என்ன ஃபார்முலா வரும்? PR/100 the whole square இல்லையா? இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணணும், நம்மளுக்கு எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. என்ன? P 15,000 கொடுத்துட்டாங்க. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் ஸ்கொயர் 6 எழுதிக்கிறேன் இல்லையா? 100 100 × 100ன்னு எழுதிக்கிறேன். இப்போ ஜீரோவெலாம் முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ். இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? இங்கே 3 டைம்ஸ். இப்போ 3 3s are 9 9 6 are என்ன வரப்போகுது? 54. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்கள், 54. அவ்வளோதான். ஓகேயா? 2 இயர்னா PR/100 the whole square வரும். இதே 3 இயர் அப்படின்னா இது கூட வந்து 3 + R/100 அப்படின்னு வரும். அவ்வளோதான். ஓகே, இது கூடவே 3 + R/100 வரும். இதுக்கு 3 இயர்ஸ் அப்படின்னா அவ்வளோதான். அடுத்த சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டுருக்காங்க இல்லையா? சிஏ கேட்டுருக்காங்க. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவை ஷார்ட் அவுட் பண்ணால் நமக்கு இந்த மெத்தடில் தான் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? பிரின்சிபல் இன்டூ இந்த ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதோட +100 போட்டுக்கணும். ஓகே, ஆரோட வேல்யூ +100 போட்டுட்டு டிவைடட் பை 2 டைம்ஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த 100% சொல்கிறதுனால நம்மளுக்கு 2 டைம்ஸ் கீழே வரும். ஓகே, மேலே 100 × 100 டிவைடட் பை R+100 R+100. ஓகே, இதேமாரி போட்டால் தான் இதேமாரி சம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் 22,050 இன்ட்டு என்னது 100 × 100 டிவைட் பை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது இங்கே 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம 100 × 100ன்னு போட்டுக்கோம். இதே 3 இயர்ஸ்னு கொடுத்தா 100 × 100 இன்னொரு 100 போடணும். ஓகே, இயர்ஸ் பொறுத்து இந்த ஆரோட வேல்யூ 2 டைம்ஸ் வரும். ஓகே, கீழே 105 × 105. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் டேபிள்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எதோட எது டேலி ஆகுங்கிற ஐடியா நிறையவே கிடைக்கும். ஃபஸ்ட்டு 5 டேபிளில் அடிச்சோன்னா இங்கே 21 21 இந்த 100 வந்து 20 20ன்னு ஆகிடும். ஓகே, இந்த 21வது வாய்ப்பாடை கேன்சல் பண்ணோன்னா 1050. இந்த 22,050 கேன்சல் பண்ணோன்னா 1050ன்னு கிடைக்கும். எகைன் 21 கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 50ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ 2 10 12 20 ஏற்கனவே இருக்கிற 3 ஜீரோ. ஸோ அப்போ ஆன்சர்
20,000. கொஞ்சம் கேன்சல் மட்டும் பார்த்து பண்ணுங்கள். இப்போ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு, ஸோ பொறுமையாக கேன்சல் பண்ணுங்கள். ஓகே, ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்கள். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 இயர்ஸ், இங்கே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்னால் நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? P(r²/100) இன்டூ 3 + r/100 அப்படின்னு வரும். ஓகே ஓகே. இப்போ நம்மளுக்கு P என்ன கொடுத்துருக்காங்க? 8,000. R 5 × 5/100 × 100. இப்போ இதை வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, 3 + 5/100. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ பண்ணால் என்ன கிடைக்கும்? 8,000 × 5 × 5. இது 300 ஆகிடுமா? 300 + 5 305 டிவைடட் பை 100 × 100 இங்கே ஒரு 100. இப்போ நம்ம எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிகிட்டே வருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு 3 0 கேன்சல் பண்ணிடலாமா? 8,000 இருக்கிற 3 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன். சரி, ஒரு 5 டேபிளில் ஃபஸ்ட்டு நான் அடிக்கிறேன். இங்கே 2 டைம்ஸு, இங்கே 1 டைமு. இது வந்து 20 டைமு, இங்கே 1 டைம். ஏன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் இல்லையா? 2 டேபிளில் 1 டைமு, இங்கே 4 டைமு. இப்போ இதை அடித்தேன்னா நான் 10 டைமு, இங்கே வந்து எனக்கு 2 டைமு. எகைன் இங்கே அடித்தா 5 டைமு, இங்கே 1 டைம். இதை முடிச்சிட்டேன். இப்போ 5 டேபிள் அடிக்கிறேன். இங்கே 1 டைமு, இங்கே வந்து 30, 6 டைமு, 5 61. அப்போ ஆன்சர் வந்து 61%. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்க. ஓகே, எல்லாத்தையும் டேலி பண்ணிட்டா முடிஞ்சிடும். ஓகே, நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் என்னப்பா சொல்லியிருக்காங்க? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர், அதாவது கோளத்தின் புறப்பரப்பு வந்து 154 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோட டயாமீட்டரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர், அதாவது கோளத்தின் புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்னப்பா? 4πr². இதான ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இதில் டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டினில் ஏரியா கொடுத்துட்டாங்க. 4 πக்கு 22/7 × r². ஆரை கண்டுபிடிச்சா தானே டயா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ r² இந்த பக்கமே வச்சுப்போம். 154 × 7 டிவைட் பை 4 × 22. இப்போ கேன்சல் பண்ணலாம் இல்லையா? டேபிள் அடிச்சோன்னா 77. எகைன் 11ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சோன்னா 2 டைம்ஸ், இங்கே 7 டைம். 7 7 14/4 கிடைக்கும் இல்லையா? 14/4 கிடைக்கும். இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண போகிறோம்? √14/4. 14க்கு ரூட் எடுத்தால் 7, 4க்கு ரூட் எடுத்தால் 2. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 7/2. நம்மளுக்கு டி கண்டுபிடிக்கணும்னா என்னது? 2r. இதான ஃபார்முலா. டி கண்டுபிடிக்கணும்னா 2 × ரேடியஸ். அப்போ டி = 2 × 7/2. 2 கேன்சல் ஆகிடும். எவ்வளோ கிடைக்கும்? 7. ஸோ டயாமீட்டர் = 7 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். 7 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ நமக்கு இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து 880 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க இல்லையா? அதாவது உருளையோட மொத்த புறப்பரப்பு 880 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஓகே, ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்கு இல்லையா? அதாவது உருளையோட மொத்த புறப்பரப்பு வந்து எவ்வளோன்னு சொல்கிற ஃபார்முலா என்ன? பேசிக் ஃபார்முலா 2πr = h + r அப்படிங்கிறது தான் பேசிக் ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்மளுக்கு இதோட ஏரியா கொடுத்துட்டாங்க 850. இதுக்கு நம்மளுக்கு h தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ ரேடியஸான 10 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த h + rல h + 10ன்னு நம்ம வச்சுக்கோம். சரியா? இப்போ நான் வந்து h + 10 இந்த சைடே வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்படி 880 × 7 டிவைட் பை 2 × 22 × 10. இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 22 11ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 2, இங்கே 8 டைம். எகைன் கேன்சல் பண்ணால் இங்கே 4 டைம். இதை கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம் கிடைக்கும். ஈரேழு எவ்வளோ? 14. இப்போ நம்மளுக்கு h தானே கண்டுபிடிக்கணும். 14 இந்த பக்கம் இருக்கிற 10 இந்த பக்கம் தான் -10 ஆகும். ஸோ எவ்வளோ? 4. h = 4 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்கள். அதான் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கணும். ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து 16 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியாக 48 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இதுமாரி ஏ அலோன் அதாவது தனியாக அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஏ × பி டிவைட் பை ஏ - பி. அதாவது எந்த வேல்யூ பெருசாக இருக்கோ அந்த வேல்யூவை இங்கே போட்டுக்கோங்க மைனஸ்க்கு முன்னாடி. ஓகே, இப்போ 48 × 16 பெரிய நம்பரை போட்டால் உங்களுக்கு இந்த மைனஸ் பிரச்சனை வராதுன்னு நான் போடுறேன். ஓகே, 48 - 16. இப்போ ஃபஸ்ட்டு 48 - 16 எவ்வளோ? 32. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 டைம் 2 டைம் வருமா? எங்கே நீங்கள் கேன்சல் பண்ணால் 24. ஸோ இப்போ ஆன்சர் 24 டேஸு சி. அவ்வளோதான். இந்த ஒரே ஸ்டெப்லேயே நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதுமாரி அலோன்னு கேட்டாலும் யார் ஒருத்தவங்களை அலோன் கேட்குறாங்களோ அவங்கள வந்து பெரிய வேல்யூவாக இருந்தால் அந்த ஃப்ரெண்டில் வச்சு a × b / a - b அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ வந்து ஒரு வேலையை 24 நாளில் பார்ப்பாரு. பி அதே வேலையை என்ன பண்ணுவார்? 50. பி வந்து 50% எஃபிஷியன்ட். ஏவை விட 50% எஃபிஷியண்ட்டாக வேலை பார்ப்பாரு. பி வந்து 50% எஃபிஷியண்ட்டாக ஒரு வேலையை பார்ப்பாரு. அப்போ அந்த வேலையை பி மட்டும் முடித்தா எவ்வளோ நாளில் முடிப்பார் அப்படின்னு தான் கேட்டுருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஏ வந்து 100 வேலை இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் இல்லையா? மொத்த வேலை 100 வேலையை வந்து 24 நாளில் யார்? ஏ முடிப்பார். பி வந்து என்ன ஈக்குவல் பண்ணிக்கலாம், 2 பேர் ஈக்குவல் தானே. பி வந்து 150 வேலையை முடிப்பார். இவர் பண்ணுற வேலையில் 150 வேலையை முடிப்பார். ஆனால் எவ்வளோ நாள் அதான் தெரியாது.
இதேமாதிரி ஈக்குவல் பண்ணுறோமா ரெண்டு பேரையும். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண போகிறோம், 24 × 100 டிவைட் பை 150. 0 0 கேன்சல் ஆகிடுமா. 15 வந்து 3 டேபிள் அடிக்கலாம் இல்லையா. 5 3 சார் 15. 24 வந்து 8 டைம்ஸ் வரும். ஏன் 1 டைம் இங்கே 2 டைம். 8 2 சார் எவ்வளோ 16. ஸோ அப்போது ஆன்சர் எவ்வளோ 16 டேஸில் பி முடிப்பார் அந்த வேலையை. ஓகே, ரெண்டு பேரையும் இதேமாரி ஈக்குவல் பண்ணிட்டோன்னா நம்ம டாலி பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த சம்மில் வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கோங்க. பி கியூ பி மைனஸ் கியூ பி ப்ளஸ் கியூன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. இது எல்லாமே ப்ரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க, அதாவது பகா எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எல்லாத்தையும் சம் பண்ணால் இதோட கூடுதல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதாவது டிவிசிபிள் வித் 3 5 7 இல்லை பகா எண்ணாக தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பகா எண்ணெய் என்ன 2 3 5 இதெல்லாம் தான் பகா எண் இல்லையா. 7 இதெல்லாம் தான் பகா எண். இப்போ நம்மளாக தான் இதுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம் சரியா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. பி மைனஸ் கியூ பி ப்ளஸ் கியூ இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பிங்கிறது நம்மளுக்கு அதிகமான வேல்யூ வச்சா தான் இந்த கியூவை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மைனஸில் கிடைக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம தானே வச்சுக்க போகிறோம், நம்மளுக்கு ஈஸியாக உள்ள மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ பி மைனஸ் இப்போ 5 - 3 பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன கிடைக்குது 2ன்னு பகா என்ன கிடைக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு எடுத்தது பி. நம்ம வந்து ஒரு ஈவன் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பெரிய நம்பர் வந்து 5ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, பிஏ 5ன்னு வச்சுக்கிறேன், கியூவை 2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ தானே எனக்கு இங்கே மைனஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ 5 2 பி மைனஸ் கியூ என்னது 5 - 2 3 பி ப்ளஸ் கியூ என்னது 5 + 2 என்ன வருது 7. 5 2 3 7 இது எல்லாமே என்ன தான் ப்ரைம் நம்பர். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த நம்பர் வச்சாலுமே உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், ப்ரைம் நம்பராக தான் கிடைக்கும், அதாவது பகா எண்ணாக தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ப்ரைம் நம்பர் பகா எண். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 6th row of Pascal triangle, அதாவது 6வது வரிசை என்ன, பாஸ்கல் முக்கோணத்தின் 6வது வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன, நம்ம இந்த காஃபி கப்லாம் எடுத்து வச்சு விளாடுவோம் இல்லையா, வீடு கட்டி கீழே 5 மேலே 4 அடுத்து 3 அடுத்து 2 1, அதுக்கு தான் பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ரோல் என்ன இருக்க போகுது 1ன்னு இருக்க போகுது. இது காமன் தான், பாஸ்கல் ட்ரையாங்கிள் தான், இதே தான் வரும் வேல்யூ, ஒன்றும் பெருசாலாம் வருது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னு சொல்கிறாங்க, இதை செகண்ட் ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ரோனா எத்தனை பிரியும் 2ஆக பிரியும் இல்லையா. பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி பண்ணால் இந்த 1 இங்கேயும் வரும், இந்த 1 இங்கே வரும். ஓகே, இப்போது அடுத்தது தேர்டு ரோ. தேர்டு ரோக்கு எத்தனை பிரிப்போம் 1 1 2 3, இது எத்தனாவது ரோ தேர்டு ரோ. இந்த 1 இங்கே வரும், இந்த 1 இந்த லாஸ்ட்டுக்கு வரும். இந்த இடத்துல என்ன வரும்னா இந்த 1 + 1 2ன்னு வரும். ஓகே, அடுத்தது 1 2 3 4. ஓகே, இதுதான் ஃபோர்த்து. இதே மாதிரி ஃபஸ்ட்டில் 1 லாஸ்ட்டில் 1. இப்போ இந்த 1 + 2 3, இந்த 2 + 1 3. புரிஞ்சுக்க முடியுதா எப்படி போடுறேன்னு. ஓகேயா, இப்போ இது 5th ரோ. 1 2 3 4 1 2 3 4 5 இருக்க போகுது. இங்கே 1 வரப்போது, இங்கே 1 1 + 3 4 3 + 3 6 3 + 1 4. இது 5th ரோ. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டுக்கிறது 6th ரோ. 1 2 3 4 5, இது என்னது 6th ரோ. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரோ தான் இல்லையா. ஃபஸ்ட்டில் 1 வந்துடும், லாஸ்ட்டில் 1 வந்துடும். 1 + 4, இந்த 1 + 4 5, 4 + 6 10, 6 + 4 10, 4 + 1 5. அப்போ நம்மளுக்கு 6வது ரோ தானே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 1 5 10 10 5 1, இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். ஓகே, பாஸ்கல் ட்ரையாங்கிள்லாம் ஒன்றும் இல்லை, இந்த 1 ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்துடும். அதுக்கப்புறம் நடுப்புற உள்ளதை ஆட் பண்ணி போட்டுட்டு வரணும். லாஜிக்கல் ரீசனிங் இல்லையா. ஸோ எஜுகேஷன் ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத. எஜுகேஷனுக்கு என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க FCWADQ. ஏன்னா இது கொஞ்சம் கோணலாக போகிறதுனால தெரியாது, அதனால இப்படி போட்டுக்கிறேன். ஐக்கு MKS. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கூலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த இதுக்கும் சேமான லெட்டர்ஸ் இல்லை அப்படின்னா, அதாவது ஆப்ஷனுக்கும் இதுக்கும் சேமான லெட்டர்ஸ் இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணுறீங்க, இப்போ இ இருக்கு இல்லையா, இலேருந்து எஃப் எத்தனாவது லெட்டர், இக்கு அடுத்து எஃப், அப்போ எஸ்ஸுக்கு அடுத்து என்ன வரப்போகுது டி, அடுத்து செகண்ட் பார்க்க போகிறோம். டிக்கு சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, டிக்கு முன்னாடி சி, அப்போ சிக்கு முன்னாடி என்ன பி, யூக்கு அப்புறம் VW, வியை விட்டுட்டு W வந்திருக்கு, அப்போ ரெண்டாவது உள்ள நம்பர் வந்திருக்கு. அப்போ ஹச்சுக்கு அடுத்தது IJ, அப்போ இங்கே என்ன வரப்போகுது ஜே வரப்போகுது, ஐயை விட்டுட்டு. சிக்கு முன்னாடி ஒரு லெட்டருக்கு முன்னாடி உள்ள ஏ வந்திருக்கு, அப்போ ஓக்கு ஒரு லெட்டர் முன்னாடி என்ன வரும் எம். இங்கே ஏக்கு 2 லெட்டர் தள்ளி டி வந்திருக்கு, அப்போ ஓக்கு 2 லெட்டர் தள்ளி என்ன வரப்போகுது ஆர். அடுத்து இப்போ டீக்கு முன்னாடி கியூ வந்திருக்கு இல்லையா, டீக்கு ST 3 லெட்டர் முன்னாடி கியூ வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ இங்கே எல்லுக்கு 3 லெட்டர் முன்னாடி என்ன வரப்போகுது மூணாவதா ஐ வரப்போகுது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள், DBJMORI. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் 4000 கொடுத்துட்டாங்க,
n 2 இயர் 6 5%. இதேமாதிரி கம்மியான வேல்யூலாம் வந்துச்சுன்னா பர்சன்டேஜ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 1 இயர், 1 இயருக்கு வந்து 4000, 10% எவ்வளோ 400, அப்போ 5% எவ்வளோ 200, அப்போ இங்கே 200 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 4200. இப்போ செகண்ட் இயருக்கு பார்க்க போகிறோம். இப்போ 4200க்கு 10% எவ்வளோ 420, 5% எவ்வளோ 210 ப்ளஸ் 210 போட்டோன்னா 4410 ரூபா. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபல் டோட்டல் அமௌண்ட்டில் பிரின்சிபலை மைனஸ் பண்ணலாம் இல்லையா? 4410ல் 4000 மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 410 ரூபா கிடைக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 3/16, 1/8, 1/12, 1/18. இது அடுக்கு தொடர் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ இது என்னது, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். அது மாதிரி தானே இருக்குது, கூட்டு தொடரில் தானே இருக்குது. ஓகே, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இது மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னது T2/T1. ஓகே, இது 1 இது 2னா T2 டிவைடட் பை T1 அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகே, T2 இங்கே என்ன 1/8, T1 என்ன 3/16. ஸோ அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும், 16/3 × 8 ஆகுமா? கேன்சல் பண்ணோன்னா 2 டைம்ஸ் என்ன கிடைக்குது, 2/3 கிடைக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, நம்மளுக்கு வந்து இது எத்தனாவது டேர்ம், அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் டேர்மில் என்ன பண்ண போகிறோம், 1/12 டிவைட் பை 1/8. அதே மாதிரி அடுத்தடுத்து போட்டுட்டு வரோம். ஓகே, இப்போ 8 மேலே போய்டும், கீழே 12 வந்துருமா? ஸோ கேன்சல் பண்ணால் இதுவும் என்ன கிடைக்குது 2/3. அப்போ எல்லாமே என்ன கிடைக்குது 2/3 2/3 கிடைக்குது இல்லையா? அடுத்து நீங்கள் இந்த 1/18 1/12 பண்ணாலும் என்ன தான் வரும், 2/3 தான் கிடைக்கும். ஸோ தேர்ட் டேர்ம் அது மாதிரி பண்ணி பார்க்கலாமா? 1/18/1/12. ஸோ 12/18 கேன்சல் பண்ணோன்னா என்ன வருது, 2/3 தான் கிடைக்குது. அடுத்து ஃபோர்த் டேர்ம், இந்த டேர்ம் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மள்ட்ட என்ன இருக்குது, 1/18 இருக்குது, 1/18 கீழே வரப்போகுது, மேலே வரப்போகுது என்ன தெரியல. ஸோ ஆப்ஷன் வந்து ஏபிசி நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ஆப்ஷன்ஸில் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அது 18 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 2/3 வரணும்னு. அப்போ எந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த 18ங்கிற வேல்யூ, இப்போ நம்ம இந்த ஆர்டரை பார்த்துட்டு வந்தோம்னா இந்த 18ங்கிற வேல்யூ மேலே வருது, இங்கே வர வேல்யூ என்ன வரப்போகுது, கீழே வரப்போகுது இல்லையா? அப்போ இங்கே மேலே உள்ளது 2 வரணும்னா கீழே 3 வரணும்னா அப்போ எந்த டேபிள் கால்குலேட் ஆகுதுன்னு நம்மளுக்கு ஆப்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ 27 தான் கண்டிப்பாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது 3 டேபிளில் வரும் இல்லையா? ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, 18/27 கேன்சல் பண்ணோம்னா 6/9 வரும். ஸோ என்ன கிடைக்க போகுது, 2/3 தான் கிடைக்க போகுது. ஸோ நம்மளுக்கு 2/3 கிடைச்சா தான் அது கரெக்டான ஆன்சர் இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன 1/27. நம்மளுக்கு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா 1/2, 1/6, 1/12, 1/20. இங்கே என்ன வேல்யூ அதானே கேட்டிருக்காங்க. இப்போ இதிலே பார்த்தாலே தெரியும், இதில் எவ்வளோ இருக்குது 4, 6 12 6, இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8. அப்போ 6 4 6 8னா அப்போ என்ன தான் வரப்போகுது 10. அப்போ என்ன வரப்போகுது 1/20 10 கூட்டினா 1/30. ஸோ ஆன்சர் 1/30 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே.